Welcome to Srimax 10th Max Chapter 3 Algebra Example 3.35 Solve pqx square minus p plus q whole square x plus p plus q whole square equal to 0. நமக்கு solve சொல்லிட்டு ஒரு quadratic equation சொல்லிருக்காங்க. இந்த equation நம்ம factorization methodல solve பண்ணலாம், formula methodல solve பண்ணலாம், இல்லனா completing the square method இதுல solve பண்ணலாம். ஏனா எந்த மெத்தட்னு நமக்கு மென்ஷன் பண்ணல, பட் புக்ல formula methodல solve பண்ணிருக்காங்க. சோ நம்மளும் இந்த சம் formula methodல solve பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் given equation ரைட் பண்ணிக்கோங்க. p q x square minus p plus q whole square x plus p plus q whole square equal to 0. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணாங்கன்னா நீங்க அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். எதுவும் சொல்லலைன்னா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இங்க ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இதுல இருந்து ஏபிசி ரைட் பண்ணிடலாம். ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி PQ இருக்கு, அப்ப ஏ வேல்யூ வந்து PQ. நெக்ஸ்ட் பிங்கிறது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட். அப்போ இங்க எக்ஸ்க்கு முன்னாடி மைனஸ் பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர், இதான் பி வேல்யூ. சிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இங்க வந்து இதான் கான்ஸ்டன்ட், பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபார்முலா ரைட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபார்முலா மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். x ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. ஃபார்முலா கரெக்டா ரைட் பண்ணிருங்க. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். மைனஸ் b வந்து மைனஸ் பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர், இதான் வந்து b. இது ஃபார்முலால இருக்க மைனஸ், இந்த மைனஸ் பி பிளஸ் கியூ ஹோல் ஸ்கொயருங்கிறது b வேல்யூ. Next plus or minus root of b square minus p plus q whole square the whole square minus 4 into a வந்து pq, c வந்து p plus q whole square divide by 2a. 2 into a வந்து pq. Next minus into minus நமக்கு வந்து plus வரும். அப்போ p plus q whole square plus or minus square root of minus p plus q whole square இருக்கு. இப்போ minus x square the whole square இருந்துச்சுன்னா நம்ம first minus ஒரு square, next x square the whole square, minus square பண்றப்ப நமக்கு plus வந்துரும். x square the whole square வந்து x power 4. சேம் இங்க அப்ளை பண்ணிடலாம். p plus q the whole power 4. next minus 4pq p plus q whole square அப்படியே வச்சுக்கோங்க. divide by 2pq. p plus q whole power 4, இங்க p plus q whole square இருக்கு. அப்போ p plus q whole square காமனா வெளிய எடுக்க போறோம். p plus q whole square இதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. plus or minus இதுல இந்த ரெண்டு டேர்ம்ல p plus q whole square வெளிய எடுக்க போறோம். இங்க பவர் 4ல இருந்து ஸ்கொயர் எடுத்தாச்சு, அப்ப ரிமைனிங் p plus q whole square இருக்கும். இங்க p plus q whole square இது அப்படியே நம்ம வெளிய எடுத்தாச்சு, அப்ப பேலன்ஸ் minus 4pq இருக்கும். divide by 2pq. இங்க p plus q whole square நம்ம a plus b whole square ஃபார்முலால எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். a plus b whole square equal to a square plus b square plus 2ab. இந்த ஃபார்முலால இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இப்போ p plus q whole square plus or minus root of இந்த p plus q whole square அப்படியே வச்சுக்கலாம். இந்த p plus q whole square மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். a பிளேஸ்ல p இருக்கு, a ஸ்கொயர்னா p ஸ்கொயர் பிளஸ் b பிளேஸ்ல q இருக்கு, b ஸ்கொயர்னா q ஸ்கொயர் பிளஸ் 2ab, அப்ப பிளஸ் 2pq. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 4pq அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பை 2pq. இது ரெண்டுமே நமக்கு லைக் டேர்ம்ஸ். இங்க மைனஸ் 4pq, இங்க பிளஸ் 2pq. டிஃபரன்ஸ் சைனா இருக்கு, ஸோ சப்ராக்ட் பண்ணலாம். 4ல 2 சப்ராக்ட் பண்ணா 2, லாஸ்ட் நம்பர் சைன் மைனஸ், அப்ப மைனஸ் 2pq வரும். p plus q whole square plus or minus root of p plus q whole square
நெக்ஸ்ட் இது p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர். இது ரெண்டு லைக் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 2pq டிவைட் பை 2pq. இப்போ இந்த டேர்ம் பாருங்க, நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்மேட்ல இருக்கு. இதை நம்ம a மைனஸ் b ஹோல் ஸ்கொயருங்க ரைட் பண்ண போறோம். அப்போ p பிளஸ் q ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் p பிளஸ் q ஹோல் ஸ்கொயர். a பிளேஸ்ல p இருக்கு, b பிளேஸ்ல q இருக்கு. அப்ப a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் வந்து p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2pq. இப்போ இங்க நமக்கு ரெண்டு டேர்ம் ஸ்கொயர்ல இருக்கு. இதை தனித்தனியா ஸ்கொயர்ல ரைட் பண்ணா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு இருந்தா நம்ம ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஒய் ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிட்டு எக்ஸ் அண்ட் ஒய்னு ரைட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணி ரைட் பண்ண போறோம். ஈக்குவல் டு p பிளஸ் q ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப p பிளஸ் q p மைனஸ் q டிவைட் பை 2pq. இப்போ நியூமரேட்டர் பாருங்க, இங்க p பிளஸ் q ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு p பிளஸ் q இருக்கு. அப்போ p பிளஸ் q காமனா நம்ம வெளில எடுக்கலாம். அப்ப ரிமைனிங் ஸ்கொயர்ல ஒரு டேர்ம் எடுத்தாச்சு. இப்ப பேலன்ஸ் p பிளஸ் q இருக்கும். நெக்ஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் p பிளஸ் q வெளில எடுத்தாச்சு. அப்ப ரிமைனிங் p மைனஸ் q இருக்கும் டிவைட் பை 2pq. இப்போ இங்க பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு, பிளஸ் ஒரு டேர்ம் மைனஸ் ஒரு டேர்ம் ரைட் பண்ண போறோம். p பிளஸ் q இங்க p பிளஸ் q பிளஸ் p மைனஸ் q டிவைட் பை 2pq. நெக்ஸ்ட் மைனஸ்ல ரைட் பண்ண போறோம். p பிளஸ் q இங்க p பிளஸ் q மைனஸ் p மைனஸ் q டிவைட் பை 2pq. நெக்ஸ்ட் p பிளஸ் q plus q minus q cancel ஆயிரும். next p plus p வந்து 2p divide by 2pq. இந்த 2p இந்த 2p cancel பண்ணா remaining வந்து p plus q by q. next இங்க பாருங்க, p plus q p plus q minus inside multiply பண்ணுங்க, minus into p minus p minus into minus q plus q divide by 2pq. plus p minus p cancel ஆயிரும். அப்போ p plus q q plus q வந்து 2q divide by 2pq. 2 cancel பண்ணிடலாம், q and q cancel பண்ணிடலாம். இப்போ remaining வந்து p plus q divide by p. therefore x equal to p plus q by q and p plus q by p. so இதான் final x answer. இந்த sum just நம்ம formula method தான் யூஸ் பண்ணிருக்கோம். given questionல இருந்து abc ரைட் பண்ணிருங்க. next formula கரெக்டா ரைட் பண்ணுங்க. இந்த formulaல abc சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பா கரெக்டா சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நமக்கு ஃபைனலா x ஆன்சர் வந்துரும். x equal to p plus q by q p plus q by p. The sum, that's all. Thank you.